இன்றைய உலகில் நாம் கடுமையான குழந்தை பெரியவர்கள் நிலைமையை சந்திக்கிறோம். எல்லோருக்கும் ஃப்ரீடம் வேண்டும், ஆனால் யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்க மறுக்கின்றனர். ஆனால் நிஜம் என்னவென்றால், உங்கள் சொந்த தேவைகளுக்கு நீங்கள் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்க வேண்டி இருக்கும் போதுதான் ஃப்ரீடம் பெற முடியும். தனியாக வாழ விரும்புகிறீர்களா? அப்போது நீங்கள் குக்கிங், கிளீனிங் மற்றும் ஹவுஸ் நிர்வாகத்தை பொறுப்பாக கையாள வேண்டும். கார் வாங்கினால் அதில் பெட்ரோல் நிரப்பி பராமரிப்பு செய்து மோசமான ஓட்டம் தவிர்த்து லைசென்ஸ் ரத்து ஆகாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும். எப்போது வேண்டுமோ அப்போது என்ன வேண்டுமோ செய்யும் பிசினஸ் தொடங்கினால் அது ஒரு கதை. நீங்கள் உங்கள் டைம் டேபிளை மேனேஜ் செய்ய வேண்டும். லாபகரமானதாக உறுதிப்படுத்துவதுடன் கிளையன்ட்ஸ் மகிழ்ச்சியில் இருக்க எம்ப்ளாயீஸ் ஹையர் செய்யும் போது அவர்களின் சம்பளம் மற்றும் நலன் கவனிக்க வேண்டும் என ஒரு பெரிய சக்கரம் சுழல்வதை பார்க்க முடியும். ஒவ்வொரு சுதந்திரத்துக்கும் சில பொறுப்புகள் உண்டு. ஆனால் என்ன நடக்கும் பொறுப்பு இல்லாமல் சுதந்திரம் கிடைக்கும் போது? இது நடைமுறையில் சாத்தியமானதா? சில பெற்றோர் செய்யும் போல யாரோ ஒருவர் உங்களுக்கு சுதந்திரத்தை வழங்கி உங்கள் தேவைகளுக்கான பொறுப்பை தாங்கும் போது நீங்கள் பொறுப்பின்றி சுதந்திரம் அனுபவிக்க முடியும். உண்மையில் சொல்லப்போனால் நீங்கள் இதை நிச்சயமாக விரும்ப மாட்டீர்கள். ஏனெனில் பொறுப்பு இல்லாத சுதந்திரம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் மற்றும் உங்களை ஒரு வயதான குழந்தையாக மாற்றும். உதாரணத்துக்கு, ஒரு பணக்கார செல்லாத குழந்தையை நினைவுகூருங்கள். அவன் பெற்றோர் அவனுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் சுதந்திரத்தை வழங்குகின்றனர். அவருக்கு எப்போதும் கடன் வாங்க முடியும், எதையும் விரும்பினால் அதை பெற முடியும். என்ன அழகான வாழ்க்கை! மேலும் அவருக்கு எந்த பொறுப்புகளும் ஏற்க தேவை இல்லை. படிப்பில் நன்றாக செய்ய தேவை இல்லை, வேலையை எடுக்க தேவை இல்லை, வீட்டு வேலைகளை செய்ய தேவை இல்லை, சமைக்க தேவை இல்லை, தனது இடத்தை தூய்மையாக வைக்க தேவை இல்லை. ஏனெனில் அவருடைய குடும்பம் பணக்காரமானது, மேட்ஸ் மற்றும் ஷெஃப்ஸ் இருப்பதால். அவனுக்கு உண்மையான நண்பர்கள் தேவையில்லை, ஏனென்றால் அவனின் பணத்தை பார்த்து மக்கள் அவனுடன் சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த பையன் அப்பாவின் பணத்தை வேகமாக செலவழித்துக் கொண்டிருந்ததால் அப்பா ஒரு பெரிய முடிவெடுக்கிறார். அவனை அவனது பணத்திலிருந்து வெட்டிவிட்டு வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். இப்போது ஒரு பெரிய மனிதனாக மாறிய அந்த மகன் தனியே வாழ வேண்டிய சூழ்நிலைக்குள் சிக்கிக்கொண்டான். அவனே சொந்தமாக பணம் சம்பாதிக்க தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது தான். ஆனால் என்ன நேர்ந்தது தெரியுமா? அந்த மனிதன் இந்த உலகில் செயல்பட முடியாமல் போனான். அவனுக்கு தன்னை பராமரிப்பது எப்படி என்று அடிப்படையில் தெரியாது, ஏனென்றால் அவனுக்கு அதை செய்ய எப்போதும் தேவையே இருந்ததில்லை. அவனுக்கு ஸ்டடி செய்வது கூட அவ்வளவு புரியாது. ஜாப் ஒன்றை பெறுவதிலும் தன் உழைப்பால் காஷ் ஈட்டுவதிலும் முற்றிலும் அனுபவம் இல்லை. கிளீனிங், குக்கிங் என்ன சொல்வது, அவை கூட அவனுக்கு புதிராகவே உள்ளன. மேலும் ரியல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒன்றை உருவாக்குவது பற்றியும் அவனால் நினைக்க முடியாது. கொஞ்சமும் அறிந்திராத ஒரு நிலையில் அவனுடைய வாழ்க்கை சாக்லேட் பாக்ஸ் போல மற்றவர்களால் திறக்கப்படுகிறது. இந்த மனிதர் முழுவதுமாக மற்றவர்கள் மீது சார்ந்து வாழ்கிறார். அவர் ஒரு முதுகெலும்பில்லா மனிதன். அவர் இந்த பொறுப்பற்ற நிலையில் இருப்பதை நிறுத்தாமல் போனால் சுதந்திரம் என்பது அவருக்கு கை கூடும் ஒன்றாகுமோ என்று கேட்க வேண்டும். அவர் தனது அப்பா வழங்கிய அதே சொகுசு வாழ்க்கையை வழங்க மற்றவர்களை நாடுவார். மேலும் எதிர்பார்ப்புகளை சுமக்க ஒருவரை கண்டுபிடித்தால் அவர் அந்த நபரின் எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாகி விடுவார். பாட்காஸ்டில் பேசிய விஷயம் இதுதான். கேட்க போவது செம இன்ட்ரெஸ்டா இருக்கும் போலிருக்கு. ஒருவர் சொந்த தேவைகளையே தானே திருப்தி படுத்திக்க முடியாமல் போனால் அவர் கோப்பங் மெக்கானிசம்ஸ் என்ற வழிகளை பயன்படுத்தி சொல்லாத விதமாக தன்னை கவர்ச்சித்துவமாக செயல்பட தொடங்குவார். இப்படி ஒரு அதிரடியான சிச்சுவேஷனில் நீங்கள் கேள்விப்படும்போது உங்களுக்கே அதிர்ச்சி அடையும். குட்டி டைம்ல பேசிய விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறலாம். அதுதான் இந்த பாட்காஸ்டின் கிளுகிளுப்பு. சுதந்திரம் இருக்கும் போது பொறுப்பும் இருக்க வேண்டுமென்று நச்சுன்னு கருத்து சொல்லிட்டாங்க. உங்கள் சொந்த தேவைகளுக்கு நீங்களே பொறுப்பு எடுக்காத போது அதற்கு ஒரு விலை உண்டு. அந்த விலையே உங்கள் சுதந்திரம் தான். ஆனால் உங்கள் சொந்த தேவைகளுக்கான பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்வதால் நீங்கள் மேலும் திறன் பெறுகிறீர்கள். திறன் பெறுவதால் நீங்கள் மேலும் இண்டிபெண்டன்ட் ஆகிறீர்கள். மேலும் இண்டிபெண்டன்ட் ஆவதால் நீங்கள் ரெவோல்ட் செய்யும் திறமையை பெறுகிறீர்கள். மற்றும் உண்மையான ஃப்ரீடம் பெறுவதற்கு ரெவோல்ட் செய்யும் திறமை அவசியம். ஒரு சிறுவன் பற்றி யோசிக்க பாருங்கள். அவன் செல்வந்தரல்ல, அல்லது ஸ்பாயில்ட் ஆனவனும் அல்ல. ஆனால் படிப்படியாக தனக்கான நீட்ஸ்களை நிறைவேற்றுவதில் முன்னேற்றம் காண்கிறான். சிறு வயதில் தனக்கு தானே கிளீனப் செய்வதிலிருந்து தொடங்குகிறான். பின்னர் அவன் ஸ்கூலுக்கு செல்வதற்கு தன்னுடைய லஞ்ச் தானே பாக் செய்கிறான். அவன் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆரம்பிக்கிறான்.
என்னமா ஜாலியா வேலை செய்து அவன் வீட்டுக்குள் கொஞ்சம் உதவி செய்ய மாதம் ரெண்ட் கொடுக்க தொடங்குறான். பின்னே சேமிச்சு சேமிச்சு ஒரு கார் வாங்கிறான். காரை மிரட்ட மேய்ந்து அதை அவன் ஸ்கூலுக்கு ஓட்டி போகும் போது எல்லாம் தனியா கவனிப்பான். அப்போ அவர் தன் சொந்த சமையலை தொடங்கினார். அடுத்து கல்லூரிக்கு செல்ல ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து கொண்டு சுயமாக கல்வியை முடித்தார். கல்லூரி முடிந்த பின் பரபரப்பாக ஒரு நிரந்தர வேலையை பிடித்தார். இப்போது அவர் தன் முழு கட்டணங்களையும் செலுத்திவிட்டார் மற்றும் அவரது பெற்றோர் வீட்டில் தன் பொறுப்புகளை முறையாக செய்து வருகிறார். இந்த இளைஞர் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு கொண்டே வந்தார். அது காம்படன்ஸ்க்கு வழிவகுத்தது. அந்த காம்படன்ஸ் அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் அளித்தது. இந்த இண்டிபெண்டன்ஸ் அவருக்கு புரட்சி செய்யும் திறனை கொடுத்தது. ஒரு நாள் அவர் வேறொரு நகரத்திற்கு செல்ல முடிவு செய்து தனக்கென ஒரு MBA படிப்பையும் தனியே வாழ்க்கையையும் நடத்த உறுதியாக முடிவு செய்தார். அவர் தன் பெற்றோரிடம் இதை சொன்னபோது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, நீ உள்ளூர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், இங்கே தான் இருக்க வேண்டும். ஆனால் நம் இளைஞர் இப்போது பெரியவராக, பொறுப்புடன், திறமையாக மற்றும் சுயச்சார்புடன் மாறிவிட்டார். எனவே அவர் கிளம்பிவிட்டார். தன் சுதந்திரத்தை பற்றிக்கொண்டு வெளியே சென்றார். நம்மை நாமாக வாழ முடியும் போதே உண்மையில் நாம் சுதந்திரமாக இருப்போம். சுதந்திரம் என்பது உங்களை உங்களாக இருக்க அனுமதிப்பது தான். இந்த விதமான சுதந்திரம் பெற உங்களை பாதிப்பவர்களிடமிருந்து எதிர்ப்பு காட்டும் திறனுடன் கூடியாக உள்ளபோதுதான் சாத்தியம். மற்றவர்களின் கோரிக்கைகளுக்கு இல்லை என்று கூறும் திறன் மிக முக்கியம். அப்போது தான் உங்கள் அடையாளம், உங்கள் தனித்துவம் முழு வீச்சில் அனுபவிக்க முடியும். வாழ்க்கையில் இந்த தனிப்பட்ட மற்றும் உச்ச சுதந்திரத்தை அடைய நாம் துணிச்சலும் முயற்சியும் கொண்ட அடிமைகளாக இருக்க வேண்டும். உங்கள் சுயமான சுதந்திரத்தை அடைய முடியும் என்பது நீங்கள் இனி மற்றவர்களின் உதவியை தேடாமல் உங்கள் தேவைகளை நீங்களே திருப்தி செய்யக்கூடிய திறன் பெற்றால் தான் சாத்தியம். இந்த இண்டிபெண்டன்ஸ் என்பது உங்கள் காம்படன்ஸ் ஆல் மட்டுமே அடையப்படும். மேலும் இது உங்களை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அதாவது உங்கள் நீட்ஸ் நீங்களே பூர்த்தி செய்வது உங்கள் முழு சுயாதீனத்தின் முதல்படி. இதோ பாருங்க, நீங்க முட்டாளாக இருக்க உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு வரும் தெரியுமா? முட்டாள்தனமான நபர்கள் மற்றவர்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைப்பார்கள். மற்றவர்கள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்தால் உங்களுடைய அசலான தன்மையை மறைக்க நேரிடும். ஏனென்றால் நீங்கள் அவர்களின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அதைவிட மற்றவர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஐடியல் வைத்திருந்தால் அதற்கு நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுடைய சுதந்திரம் என்ன ஆகும்? அதான் முட்டாள்தனம் இல்லாமல் சாமர்த்தியமாக இருந்தால் சுயமாக வாழ முடியும். புரிஞ்சுக்கிறீங்களா? முதலில் நீங்கள் சிறந்த திறன்களை பெறும்போது உங்கள் சுயத்தை வளர்க்கும் அளவுக்கு நீங்கள் முழுமையாக இண்டிபெண்டன்ட் ஆக முடியும். இந்த இண்டிபெண்டன்ட் நிலை உங்களை மற்றவர்களை திருப்தி செய்வதிலிருந்து விடுவிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் யாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்க வேண்டியதில்லை. மற்றவர்களை திருப்தி செய்வது பற்றி கவலை கிடையாது என்றால் நீங்கள் அதிக அளவில் ஒத்தண்டக் ஆக இருக்க முடியும். இந்த நிலையில் உங்கள் உண்மையான சுயம் பிரகாசிக்கும்.